கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதின் 42வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இதே வார்த்தையை தான் நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர் வார்த்தையாக இன்றைக்கு நாம் சில சத்தியங்களை நம்ம தியானித்து நம்ம வேகமாக முடிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தல சபைகள், ஆதி திருச்சபைகள் எதுல அதிகமாக அவங்க கட்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா உபதேசத்தில் அவங்க அதிகமாக கட்டப்பட்டிருந்தாங்க. காரணம் என்னவென்றால் அவங்க புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். புதிதாய் ரட்சிக்கப்பட்டதனால ஸ்தோத்திரம் அநேக விஷயங்கள்ல அவங்களுக்கு ஏமாற்றம் தான் உண்டானுச்சு. அநேக விஷயங்கள் அவங்களுக்கு ஏமாற்றம் உண்டாச்சு. அதனாலதான் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அநேக காரியங்களை சொல்லி கொடுத்துதான் அங்க என்ன பண்ண வேண்டியதா இருந்தது, மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்படிப்பட்டதான சில மாற்றங்களை நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஸ்தோத்திரம். அங்க பவுலை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை எப்படி உருவாக்கினார் அப்படின்னா தேவ திட்டத்தின் படி. அந்த கொரிந்து சபையை பவுல் எப்படி உருவாக்கினாரு, தேவனுடையதான தீர்மானத்தின்படி. பவுல் தனக்கு ஏவப்பட்டபடி ஊழியம் செய்யறதற்காக கொரிந்து பட்டணத்துக்கு போகல. பவுல் அங்க அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்க போனா சுவிசேஷம் சொல்ல முடியும், அங்க போனா ஊழியம் செய்ய முடியும், அங்க போனா ஸ்தோத்திரம் நல்ல ஜனங்களை நேரா சீக்கிரமா ரட்சிப்பு நடத்த முடியும்னு சொல்லி பவுல் ஒரு கால்குலேஷன் போட்டு கொரிந்து சபைக்கு போகல, கொரிந்து பட்டணத்துக்கு போகல. தேவன் அனுப்பினபடியினால் அவர் எங்க போனாரு, கொரிந்து பட்டணத்துக்கு போனாரு. கொரிந்து பட்டணத்துக்கு போய் அவர் புறப்படலாம் நினைக்கும் பொழுது அந்த ராத்திரி நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வருது, எனக்கு பிரியமானவர்கள் இங்க அநேகர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க, நான் அநேகருக்கு என்னுடைய ரட்சிப்பை நான் காண்பிக்கணும், அதனால நீ இங்கேயே இருந்து இந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணு, தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்லு, ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையை இவங்களுக்கு காண்பின்னு சொல்லி கொரிந்து சபையை குறித்து தேவன் பவுலுக்கு அறிவுறுத்தினாரு. அந்த அறிவுறுத்தலின்படிதான் பவுல் எங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு, கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த பவுல் ஊழியத்தை முடித்து விட்டு சபையை ஏற்படுத்தி அந்த சபையை ஒருவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு அவர் தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்தை, தன்னுடைய ஊழியத்தை தொடரும்படியாக போனார். அப்படி போன பவுலுக்கு ஒரு கடிதம் வருது. தொடர்ந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு போன பவுலுக்கு ஒரு கடிதம் வருது. கடிதத்தை பவுல் எடுத்து பிரித்து பார்க்கிறாரு. ஃப்ரம் டு அப்படின்னு போட்டிருக்க இடத்துல டு அட்ரஸ்ன்னு போட்டு யாருடைய பேர் போடப்பட்டிருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல். ஃப்ரம்ன்ற இடத்துல ஒரு பேர் போடப்பட்டிருக்கு. என்ன பேர்னா கொரிந்து பட்டணம். என்ன பேரு, கொரிந்து பட்டணம். அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பாக்குறப்ப 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 10 முதல் சில வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேலியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு, லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, பவுலே, நீங்க உருவாக்கின இந்த சபை உம்முடைய போதகத்தால், உம்முடைய சுவிசேஷத்தால், தேவ கிருபையால்
தேவ அனுக்கிரகத்தால், தேவ திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்த சபைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத லெட்டர் சொல்லுது அப்படின்னா, பிரிவினைகள் என்ன பண்ணுது, ஏற்படுது. என்னப்பா பிரிவினை அப்படின்னு சொல்லி பவுல் கொஞ்சம் அந்த கடிதத்தை மறுபடியும் ஆழமா படிக்க ஆரம்பிக்கிறப்ப, என்ன பிரிவினை அப்படின்னா, நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலாவை சார்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி, நான் இவர்களை சேர்ந்தவன், நான் அவர்களை சேர்ந்தவன் சொல்லி பிரிவினைகள் என்ன பண்ணுது, அதிகமா இருக்குது அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்றாங்க, சொல்றாங்க. என்னப்பா பிரிவினை, இந்த பிரிவினை வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பவுல் தொடர்ந்து அந்த லெட்டர்ல படித்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு மிகுந்த துக்கம் உண்டாகுது. அவருக்கு மிகுந்த துக்கம் உண்டாகுது. என்ன துக்கம்னு சொன்னா, ஏன்னா கொரிந்து பட்டணத்தை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அந்த கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அநேகர் வந்து அங்கதான் வர்த்தகம் பண்ண என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அதனால அநேக வியாபார ஸ்தலங்கள் அங்க இருந்துச்சு, அநேக கடைகள் அங்க இருந்துச்சு, அநேக ஏற்றுமதி இறக்குமதி அங்க இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மிருக ஜீவன்களா இருக்கட்டும், கோதுமைகளா இருக்கட்டும், தின்பண்டங்களா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், பல காரியங்கள் கொரிந்து துறைமுகத்திலிருந்து தான் என்ன பண்ணப்பட்டது, அநேக இடங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல வேலை செய்யக்கூடியவங்க. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க நன்கு வேலை செய்யக்கூடியவங்க, நல்ல வியாபாரம் நோக்கம் கொண்டவங்க, நல்ல வியாபாரம் நோக்கம் கொண்டவங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு நல்ல ஞானம் இருந்தது. ஏன்னா கிரேக்கருடைய தத்துவங்கள் அவங்களுக்கு அத்துப்படியா இருந்துச்சு. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு கிரேக்கர்களுடைய தத்துவங்கள் அத்துப்படியா இருந்துச்சு. அது இல்லாம நிறைய வல்லுநர்கள் இருந்தாங்க. ஏன்னா துறைமுகம் இருக்கிறதுனால கப்பலை குறிச்சு, வணிகத்தை குறிச்சு, ஏற்றுமதி இறக்குமதியை குறிச்சு நல்ல ஒரு கால்குலேஷன் நிறைஞ்சதான அறிவு ஜீவிகள் என்ன பண்ணாங்க, அந்த பட்டணத்துல இருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட பட்டணத்துல தான் தேவ ரட்சிப்பு என்ன ஆகுது, உண்டாகி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல அந்த பட்டணத்துல விக்கிரக ஆராதனைகளும் அதிகமா இருந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை, ஒரு பக்கம் கல்விமான்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் நல்ல வல்லுநர்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வியாபார நோக்கம் அதிகமா இருக்கு. இப்படி எல்லா காரியத்திலையும் கொரிந்து பட்டணம் ஒரு நம்பர் 1 இடத்துல என்ன பண்ணுது, இருக்கு. அப்படிப்பட்ட கொரிந்து பட்டணத்துல ஒரு கலகம் ஏற்படுதுன்னா அது எப்படிப்பட்ட கலகமா இருக்குன்னு பவுலால யூகிக்க முடியல. ஏன் இப்படி இவங்க பிரிஞ்சு போறாங்க? இவங்களுக்கு நல்ல உபதேசத்தை நம்ம கொடுத்திருந்தோமே, நல்ல சத்தியத்தை சொல்லியிருந்தோமே, இயேசுவால தான் ரட்சிப்பு உண்டு, ஆவியானவரால தான் வழிநடத்துதல் உண்டு, இப்படி பல காரியத்தை சொல்லி கொடுத்தோமே. ஆனாலும் ஏன் இவங்க என்ன காரியத்தினால இவங்க பின்வாங்கி போனாங்க, என்ன காரியத்தினால இவங்க பிரிஞ்சு போனாங்கன்னு பவுலுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் பவுல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி தன் நிருபத்தை எடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த 1 கொரிந்திய நிருபத்தை பவுல் எழுத ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சில காரணங்களை சொல்ற, வேகமா எழுதிக்கங்க. முதல் காரணம், அவர்களுக்குள் இருந்த பெருமையை கண்டித்து உணர்த்தும்படியாக உபதேசிக்கிறார். முதல் காரணம் என்ன, பெருமை. இரண்டாவது காரணம் என்னன்னா மாம்சத்தின் இச்சை. மூன்றாவது காரணம் என்னன்னா பிரிவினைகள். நான்காவது காரணம் என்னவென்றால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐந்தாவது காரியம் என்னன்னா துன்மார்க்கமான சுபாவம். அடுத்த காரியம் என்னவென்றால் வேசித்தனமும் விபச்சாரமும். அதற்கு அடுத்து உயர்தல கல்விமான்கள். இப்படி பல விஷயத்தை கொரிந்து சபைக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. இதிலும் பெரிதான சில காரியங்கள் உள்ள இருக்கு, அதையும் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரியத்தை பவுல் அதிகமா வலியுறுத்த போகிறார் இந்த 16 அதிகாரத்துல அப்படின்னாக்க, கர்த்தருடைய உபதேசத்தை பண்ணக்கூடிய உபதேசிகள், கர்த்தருடைய வார்த்தையை உபதேசமாய் பண்ணக்கூடியதான உபதேசிகள் என்ன பண்றாங்கன்னா, கிரேக்க தத்துவத்தையும் கலந்து உபதேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தியத்தை போதிக்க வேண்டியவர்கள் சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக
தத்துவங்களை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை போதிக்க வேண்டியவர்கள், வேதத்தின் ஆழத்தின் ரகசியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறாங்களா? தத்துவங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது முதல் காரியம். இரண்டாவது, இதே ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு அதிகாரம். அதை நம்ம அடிக்கடி மாசம் மாசம் படிப்போம். எதுக்காக படிக்கிறோம்? கர்த்தருடைய பந்திய அசட்டை பண்ணக்கூடாதுன்னு. ஏன் பவுல் இதை எழுதுறாருன்னா, கொரிந்து பட்டணம் கர்த்தருடைய பந்திய, திருவிருந்து பந்திய அசட்டையாய் நினைத்தார்கள். அதை கண்டித்து உணர்த்தும்படி இந்த நிருபத்தை அவர் என்ன பண்றாரு? எதை உபதேசிக்கிறாரு? எதை போக்கஸ் பண்ற தன் உபதேசத்துல? கர்த்தருடைய பந்தி, திருவிருந்து பந்திய ஸ்தோத்திரம் அவர் போக்கஸ் பண்றாரு. எதை போக்கஸ் பண்றாரு? திருவிருந்து பந்திய. அடுத்து அவர் எதை போக்கஸ் பண்ணி காட்டுறாரு அப்படின்னாக்க, அப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாக்குறப்ப, தகப்பனுடைய மனைவியை தங்களுக்கு மனைவிகளாக்கி கொண்ட பிள்ளைகளை குறித்து என்ன பண்றாரு? அங்க கண்டித்து உணர்த்துறாரு. அவங்க தான் யாருன்னா, விபச்சாரிகளும் வேசித்தனம் பண்ணக்கூடியதான ஜனங்களா இருந்தாங்க. அவங்கள அங்க கண்டித்து உணர்த்துறாரு. அப்படியே கொஞ்சம் திருப்பி வந்து பார்த்தோம்னாக்க, கல்வி கற்ற கல்விமான்கள் இருக்கிறாங்க. கல்வி கற்ற கல்விமான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ன்ற சத்தியமே இல்ல. என்ன இல்ல? உயிர்த்தெழுதலின் சத்தியம் இல்ல. இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் சொல்ற விஷயம் என்ன? மனிதன் தானாக எதுல இருந்து உருவானா? குரங்கில் இருந்து. இது என்னது? சயின்ஸ். ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவன் ஆதாமை உண்டாக்கினார். எதுல உண்டாக்கினார்? மண்ணினால். இது வேதம், இது சத்தியம். ஆனா வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? நோ 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 நோ, ஒரு சாயில்ல இருந்து ஒரு மேன் என்ன பண்ண முடியாது, ஒரு ஹியூமன் என்ன பண்ண முடியாது, உருவாக முடியாது. சோ ஹியூமன் எப்படி உருவானா அப்படின்னா, அவன் மங்கில இருந்து என்ன பண்ணான்? ஃபார்ம் ஆகி வந்தான். மங்கில இருந்து இன்னும் ஆழமான ஸ்தோத்திரம் உபதேசத்தை நோக்கி, அதாவது சயின்ஸை நோக்கி போன வச்சுங்களேன், மனுஷனை எப்படி காண்பிக்கிறாங்கன்னா, இந்த தவளை பார்த்திருக்கீங்களா? 4 கால தவளை இல்ல, தண்ணீர்கள் தேங்கி இருக்கும் பொழுது ஒரு மீன் போல ஓடும் பாருங்க. நீங்க நிறைய பேர் பிடிச்சிருப்பீங்க மீன் நினைச்சு. நானும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சு கொண்டு வந்து வளர்க்கலான்னு பார்த்தா கடைசியில் தவளையா இருக்கும். அப்ப எப்படி அந்த உருமாற்றத்தை கொடுக்குறாங்கன்னா, அந்த மீன் என்று நினைக்கிற தவளை அதுல இருந்து அது மீனாக மாறுது, மீன் தவளையா மாறுது, தவளை ஓனா உடும்பு இப்படிப்பட்ட பள்ளி வகையா மாறுது. இந்த பள்ளி வகையா இருந்தது 2 கால் ஜீவியா மாறுது, 4 கால் ஜீவியா மாறுது. அந்த 4 கால் ஜீவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு எப்படிப்பட்டதா மாறுது? மனுஷனா மாறுது. இது இன்னொரு சயின்ஸ் சொல்லுது. ஒரு சயின்ஸ் சொல்றாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு, இன்னொரு சயின்ஸ் சொல்றாங்க தவளையில இருந்து எப்படி வந்தா மனுஷன். தவளைனாக்கா தவளை கிடையாது, அந்த உயிரினத்துல இருந்து, ஜீனுடைய அடிப்படை மாற்றத்துல இருந்து மாறி 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 அவன் என்ன பண்ணான்? வந்தான்னு சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், தேவன் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினார். அவன் ஸ்தோத்திரம் பொம்மையா இருக்கிறதுனால, அவன் எந்த ஒரு உணர்வும் இல்லாம இருக்கிறதுனால தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து தன்னுடைய உணர்வை அவனுக்குள்ள வைத்தான். அதனால அவன் ஜீவ ஆத்மாவானான் வேதம் நமக்கு சொல்லுது. ஆனா இங்க கொரிந்தில இருந்ததான ஸ்தோத்திரம் படித்த வல்லுநர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது, உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கிறது கிடையாது. மரித்த அடக்கம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் உயிரோட எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. கேலக்சியை ஓபன் பண்ணி பார்த்தோம்னாக்க கேலக்சிக்கு மேல அடுத்த ஒரு கேலக்சி தான் இருக்கு. கிரகங்கள் இருக்கே தவிர பரலோகராஜ்யம் என்ன பண்ணல, இல்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு நிறைய படித்தவர்கள் சொல்ற ஒரு விஷயம், பரலோகன்றது ஒண்ணு கிடையாது, நரகம் என்பது ஒன்று கிடையாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து அனுபவிப்பதற்காக, வாழ்க்கை என்பது வாழ்ந்து அனுபவிப்பதற்காக மாத்திரமே வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இதுல எந்த ஒரு நோக்கமும் கிடையாதுன்னு இன்னைக்கு படித்தவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தான் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உயிர்த்தெழுதலின் சத்தியம் இல்லை, சிலுவையின் உபதேசம் அது பைத்தியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறப்ப சிலுவையின் உபதேசம் கிட்டு போனவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும். அப்ப அநேகர் சொல்ற வார்த்தை சிலுவையின் உபதேசம் அது பைத்தியமான உபதேசம். சிலுவையில இயேசு ஏறினாராம், அடிச்சாங்களாம், கொன்னாங்களாம், அடக்கம் பண்ணாங்களாம், 3 நாள் உயிர் தெழுந்தாங்களாம், நம்புற மாதிரியா இருக்கு ஒரு கூட்டம் சொல்லுது. காரணம், படித்த மேதைகள்.
அதனாலதான் ஸ்தோத்திரம் வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அதிகமான அறிவு கூட எதை உண்டாக்குமா? நோவை உண்டாக்குமா. மனுஷங்க சொல்லுவாங்க அதிக படிப்பு உடலுக்கு கேடு. அப்ப அதிகமான அறிவுகளை கற்றுக்கொண்டதுனால இப்ப இவங்களுக்கு என்ன ஏறல? தலையில சத்தியம் ஏறல. இன்றைக்கு அநேகருக்கு சரீரத்திலையும் சிந்தையிலையும் சத்தியம் ஏறாம இருக்க காரணம் தெரியுமா? அவங்களுடைய அறிவு பெருத்ததால. அறிவு பெருத்ததால சத்தியம் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? விசுவாசிக்க முடிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எங்க இருக்குன்னா கொரிந்து பட்டணத்துல இருக்கு. அதனாலதான் ஸ்தோத்திரம் அங்க பவுல் எழுதுறாரு, இவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், இப்படிப்பட்டதான கள்ள உபதேச சிந்தையிலிருந்து இவங்களை திருப்பணும்னு சொல்லி பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அதே பவுல் தான் அடுத்த காரியத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, அதை அனுபவித்து ரசித்து ருசித்து வாழணும்னு சொல்லி உலக மேன்மைய, உலக இன்பத்தை, உலக சிற்றின்பத்தை நாடி தேடக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்காக பவுல் இந்த நிருபத்தை என்ன பண்றாரு? எழுதுறாரு. அப்ப ஸ்தோத்திரம் இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தால உருவாக்கப்பட்டது. பவுலுடையதான பிரயாசங்கள், 1 வருடமும் 6 மாதமும் 3 மாதமுமா இருந்து பிரயாசம் எடுத்து பிரசங்கம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி வந்தா, இன்றைக்கு இவருடைய அறிவு பெருத்ததுனால, இவங்களுடைய வர்த்தகம் பெருத்ததுனால, இவங்களுடைய பணங்கள் பெருத்ததுனால, இவங்களுக்குள்ள விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்ப இவங்க எதை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க? பவுலுடைய உபதேசம் வேண்டாம், அப்போலோவுடைய உபதேசம் எனக்கு வேண்டும், கேபாவுடைய உபதேசம் எனக்கு வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசமே எனக்கு போதும். அப்ப பிரிவுகள் என்ன ஆகுது? உண்டாகுது. உண்டாக காரணம் என்ன? அறிவு பெருத்ததால. இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற சபைக்கு தெளிவான உபதேசம் என்னவென்றால், வேதாகமத்தை தவிர நீ எதை ஸ்தோத்திரம் உன்னுடைய உணர்வு பூர்வமாய் வைத்து இதுதான் உண்மை, வேதாகமம் என்றைக்கே எழுதப்பட்டது, அது 4000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, இன்றைக்கு பல நபர்களால அது ஸ்தோத்திரம் மொழி பெயர்த்து எழுதப்பட்டது, அதனால அதுல சில குறைபாடுகள் இருக்கு, அது உண்மை இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு வேதாகமத்துக்கு புறம்பாக, ஸ்தோத்திரம் சத்தியத்துக்கு புறம்பாக, சபைக்கு புறம்பாக இன்றைக்கு அநேக வாலிபர்கள் என்ன பண்றாங்க, அநேக தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் வேதாகம சத்தியத்தை கேட்கறத விட டிவியில உட்காந்து என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, உட்காந்து பார்க்கலாம். ஆலயம் சபை என்பது என்னன்னா ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன், சேர்ந்து கூடி ஆராதிப்பது. தேவ ஜனக்கூட்டத்தை சொல்லுவதுக்கு பேர் தான் சபை. ஆனா இன்றைக்கு சர்ச்சை இன்னைக்கு எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? டிவியில உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் லேப்டாப், சில பேர் டேபு, சில பேர் மொபைல் போனு. காரணம் என்ன? அறிவு பெருக்கம். அறிவு பெருக்கம். அறிவு பெருக்கத்துல இவங்களுடைய சிந்தை எப்படி போகுது? சத்தியத்தை எங்கிருந்து வேணா கேட்கலாம், சத்தியத்தை எங்கிருந்து வேணா கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனா சத்தியத்தை எப்படி கேட்கணுமா? ஸ்தோத்திரம் அங்க எஸ்ராவின் புஸ்தகத்துல பாக்குறப்ப அங்க ஸ்தோத்திரம் அங்க இருக்கிறதான ஆசிரியர்கள் எடுத்து அந்த நிருபத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறப்ப ஜனங்கள் அதை பயத்தோட பக்தியோட தாகத்தோட கேட்டு தங்கள் சரீரங்களை கிழிச்சு, தங்கள் வஸ்திரங்களை கிழிச்சு அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அழுதார்களாம். யாராவது டிவி வீட்டில் உட்காந்து சத்தியம் கேட்டவங்க அழுதுருக்கீங்களா? யாராவது வீட்டில் சத்தியம் கேட்டவங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? மொபைல் போன்ல ஸ்தோத்திரம் பல ஜபத்துல கலந்து கொள்ற நீங்க அதுக்கு கேட்டு என்னைக்காவது அழுது இருக்கிறீங்களா? கூகுள் மீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஜூம் மீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னைக்காவது அந்த சத்தியத்தை கேட்டு இருதயத்துல குத்தப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனா அதுவே சபையில சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு எத்தனை பேருடைய இருதயம் கண்ணீர் சிந்தி ஒப்பு கொட்டிருக்கு? அறிவு பெருக்கம் எது? ஸ்தோத்திர சபைக்கு போகாத அறிவு பெருக்கம் எது? சபைக்கு போகாத. வீட்டுல உட்காந்து என்ன பண்ணலாம்? ஆராதிக்கலாம். வீட்டுல உட்காந்து கைத்தட்டி பாட்டு பாடலாம். எத்தனை பேர் வீட்டுல விடுதலோட கைத்தட்டி பாட்டு பாடி இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்தோத்திரம் பாட்டு டிவி அங்க ஓடிட்டு இருக்கும், ஹோம் தியேட்டர்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல வந்து பாட்டு ஃபுல் வால்யூம்ல ஓடிட்டு இருக்கும், இங்க கிச்சன்ல அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சபையில
பாட்டு ஸ்பீக்கர்ல ப்ளே ஆகும், பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? கையை தட்டுவோம், வாயை திறப்போம், பாட்டு பாடுவோம். ஆனா வீட்டில் அப்படி இல்லையே. கை கரண்டியை பிடிச்சி கட 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 என்ன பண்ணோம்? கிண்டிக்கிட்டு இருக்கும். இதுதான் அறிவு பெருக்கம். இன்றைக்கு பாதி பேரு டெக்னாலஜிக்கு பின்னாடி தான் என்ன பண்றோம்? போய்கிட்டு இருக்கோம். சபையை எது பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு? டெக்னாலஜி பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, இல்ல 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 இல்ல, நீ அறிவு பெருத்தவனா இருக்கணும்னு என்ன பண்றது இல்ல, அவசியம் இல்ல. நீ சத்தியத்துக்கு திரும்பணும்னு சொல்லி ஆணித்தனமாய் பவுல் இந்த கொரிந்து நிருபத்தை எழுத ஆரம்பிச்சாரு. சோதரன், நீங்க வீட்டுல போய் ஒரு 16 அதிகாரம் தான் இருக்கு. 16 அதிகாரத்தையும் தெளிவா வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சத்தியத்தையும் அழகா பவுல் என்ன பண்ணிருப்பாரு? திருச்சி எழுதியிருப்பாரு. 1 முதல் 4 வசனத்தை பார்க்கிறப்ப குலேவியால் வீட்டுக்கு பவுல் என்ன பண்ணுவாரு? இந்த ஸ்தோத்திரம் காரியங்கள் எழுத ஆரம்பிப்பாரு. 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப விபச்சாரக்காரனை எழுதியிருப்பாரு. 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப விசுவாசிகள் வாக்குக்கும் வழக்குக்கும் போறதை குறித்து எழுதியிருப்பாரு. அதாவது இன்றைக்கு விசுவாசிகள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நியாயம் வேணும்னு சொல்லி, அது 6ஆம் அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. சோத்திரம், நீதிமான் வழக்குக்காக வெளியே போறது நல்லதான்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்தை எழுதியிருப்பாரு. 7ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப திருமணத்தை குறித்து எழுதியிருப்பாரு. திருமண வாழ்க்கையில எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி வாழணுன்றதுக்கு ஸ்தோத்திரம் ஒரு நடைமுறை என்ன பண்ணிருக்கு? 1 கொரிந்தியர் 7 எழுதிப்பட்டிருக்கு. அதே 8ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்ட இவளை குறித்து அங்க என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. அதே 9ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப அவரை குறித்தும் ஊழியத்தை குறித்து அங்க என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பார். 9ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் அவருடைய ஊழிய அனுபவத்தை குறித்து அங்க என்ன பண்ணியிருப்பாரு? பகிர்ந்து கொண்டிருப்பாரு. 10ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப சோத்திரம் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவனுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு எழுதியிருப்பாரு. விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு போட்டிருப்பாரு. அதே 11ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப ஆவிக்குரிய ஆராதனை குறித்து எழுதியிருப்பாரு. ஆவிக்குரிய ஆராதனை குறித்து எழுதியிருப்பாரு. அதே 12ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்க அப்படின்னாக்க அங்க என்ன எழுதியிருப்பாருன்னா ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதியிருப்பாரு. ஆவிக்குரிய வரங்கள் எழுதியிருப்பாரு. 13ஆம் அதிகாரத்தை திருப்பினாக்க அன்பை குறித்து எழுதியிருப்பாரு. 14ஆம் அதிகாரத்தை திருப்போம் அப்படின்னாக்க ஆவிக்குரிய வரங்களை எப்படி பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும் எழுதியிருப்பாரு. ஆவிக்குரிய வரங்களை எங்க பயன்படுத்தணும் எழுதியிருப்பாரு. அப்படியே 15ஆம் அதிகாரத்தை பார்க்கிறப்ப உயிர்த்தெழுதலை குறித்து எழுதியிருப்பாரு. கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் வரப்ப வாழ்த்தோட முடிச்சிருப்பா எல்லாத்துக்கும். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு சபைக்கு வேண்டிய உபதேசத்தை ஆழமா எழுதி பவுல் கொரிந்துக்கு என்ன பண்றாரு? இன்றைக்கு நம்ம சபைக்கும் நமக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் கொடுக்கிற உபதேசம் என்னவென்றால், ஒரு நாளும் உன் அறிவின் பின்னாடி நீ செல்லக்கூடாது. ஒரு நாளும் உலகத்தின் அறிவின் பின்னாடி நீ என்ன பண்ணக்கூடாது? செல்லக்கூடாது. ஒரு நாளும் டெக்னாலஜிக்கு பின்னாடி நீ என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. என்றைக்கா இருந்தாலும் உன் இருதயம் வேதாகமத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். உன் இருதயம் வேதத்தை மாத்திரம் தான் ருசிக்கணும். உன் இருதயம் வேதத்தை மாத்திரம் தான் ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் நடக்குது. சபையை தான் சொல்றேன், நான் வெளியில சொல்லல. ரட்சிக்கப்பட்ட சபைகள் இன்றைக்கு எதை அதிகமா ஆராய்ச்சி பண்றோம்? வேதத்தையா? ஆனா எதை ஆராய்ச்சி பண்ணணுமா? வேதத்தை தான் ஆராய்ச்சி பண்ணணும். எதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கோம்? எதையோ வேற காரியங்கள். சிலர் குடும்பத்தை எப்படி வாழ்வது ஆராய்ச்சி பண்ண, சிலருடைய யூடியூப் உடையதான ஹிஸ்டரியை ஓபன் பண்ணி பாருங்க. குக்கிங் ஆராய்ச்சி நடந்திருக்கும். வீட்டில் உட்காந்து வேலை செய்யறது எப்படின்னு ஆராய்ச்சி நடந்திருக்கும். இப்படி பல ஆராய்ச்சி என்ன பண்ணும்? நடக்கும். பட் பைபிள் ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க இருக்காது. அப்ப இன்றைக்கான சபை எதை ஆராய்ந்து சோதரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வேதத்தை அல்ல, வேறே காரியங்களை. இன்னும் சில பேர் சத்தியத்தை ஆராயிறாங்க. எப்படின்னா, இந்த வசனத்துக்கு இவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்துக்கு அந்த என்ன சொல்றாரு. ஏப்பா, ஆவியானவர் உனக்கு என்ன சொன்னாரு? அது தெரியாம தான் நான் ஊரா என்ன பண்றேன், மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இன்றைக்கு பல பேர் யூடியூப்ல என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நான் கற்றுக்கொள்ளும்படி ஆராய்ச்சி பண்றேனா, இல்ல மற்றவர்கள் எப்படி சொல்றாங்கன்றத நான் ஆராய்ச்சி பண்றேனா? அதான் டெக்னாலஜி. இன்றைக்கு பல புத்தகங்கள் வந்துருச்சு வேதத்தை குறிச்சு, பல கமெண்ட்ரி வந்துருச்சு. ஒரு கமெண்ட்ரி விட்டு வைக்கிறது இல்ல சில பேர்.
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறது வேற, கற்றுக்கொள்ளும்படி தாகத்தோடு படிக்கிறது வேற, குற்றம் கண்டுபிடிக்கும்படி படிக்கிறது வேற. இன்றைக்கு அநேகர் வேதத்தை எப்படி படிக்கிறாங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கும்படி. இதுல அப்படி இருக்கு, இதுல இப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்கு, இதுல எப்படி. எப்பப்பா சில விஷயங்கள் மாறி இருக்கும். ஏன்னா தேவ ஆவியானவர் எழுதப்பட்டதுனால, அது கைமாறி மொழிபெயர்ப்பு பண்ணதுனால சில மாற்றங்கள் இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் அங்கங்க சில விஷயங்கள் இருக்குமே தவிர வேதம் முழுக்க அது ஸ்தோத்திரம் முழுமை அற்றது அல்ல. வேதம் ஒரு முழுமையானது. இன்றைக்கு அறிவு ஜீவிகள் அறிவு பெருத்ததுனால இன்றைக்கு அநேகர் எப்படி தேடிட்டு இருக்கிறோம், வேதாகமத்தை வேதாகமா பாக்குறது இல்ல, வசனத்தை வசனமா பாக்குறது இல்ல. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறாரு, நீ உன்னுடைய பெருமையை விட்டு என்ன பண்ணு, இறங்கி வா. கொரிந்து சபைக்கு சொல்ற ஒரு உபதேசம், ஆழமான உபதேசம் என்னன்னா, நான் உனக்கு எதை கற்றுக் கொடுத்தேன், நீ எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நான் நீ பெருமையா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், நான் தாழ்மையா இருக்கும்படி சொல்லி கொடுத்தேன் உனக்கு. 1 கொரிந்தியர் 1:29-30 வசனங்களை பார்க்குறப்ப, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்களை பார்க்குறப்ப அங்கே சொல்லப்பட்டிருப்பாரு, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்கள். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தக்கதாக. போதும், வாசிருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப பவுல் தன் முதல் அதிகாரத்தில் எதை குறிப்பிடுகிறாருன்னா, மேன்மையான இடத்திலிருந்து நீ இறங்க வேண்டும். என்ன மேன்மை? கிறிஸ்துவுக்கு அடுத்த மேன்மை நான் தான் என்கிற மேன்மை, என்னால் தான் என்கிற மேன்மை, நான் இல்லை என்றால் என்கிற மேன்மை. இன்றைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிறதான ஒரு பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா? மேன்மை, பொறுப்புகள். என்னது? பொறுப்புகள். பொறுப்பை குறிச்சு சபையில பேசினாலே அநேக ஊழியக்காரங்களுக்கு அடிவேறு கலங்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, இதுக்கு எவன் வந்து நிக்க போறான், இதுக்கு யார் வந்து அடிச்சுக்க போறாங்க அப்படின்னு. அப்ப ஸ்தோத்திரம், பொறுப்புகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறப்ப எப்படி எழுதுறாரு அப்படின்னா, நீ பொறுப்பை குறிச்சு பெருமை பாராட்டாத. இல்ல உனக்கு வேதம் தெரிஞ்சதுனால நீ மேன்மை என்ன பண்ணாத, பாராட்டாத. இல்ல உனக்கு ஜெபிக்க தெரிஞ்சதுனால நீ பெருமை பாராட்டாத. உனக்கு சத்தியம் பேச தெரிஞ்சதால நீ பெருமை பாராட்டாத. ஒருவேளை நீ என்னால் ஞான ஸ்நானம் எடுக்கப்பட்டவனா இருந்தா, நான் பவுல் கையில ஞான ஸ்நானம் எடுத்தவன்ற மேன்மை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, பெருமை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, நீ தயவு செஞ்சு அந்த பெருமையை விட்டு என்ன பண்ணு, இறங்கி வா. இல்ல ஸ்தோத்திரம், நான் பவுலுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறவனா இருக்கிறேன், நான் எல்லா காரியத்திலையும் உண்மையும் உத்தமமா இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை இருக்குன்னா இறங்கி வா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு வாலிபன் வந்த பொழுது வாலிபன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, அவ வாயில ஒரு பெருமை இருக்கும். என்ன பெருமைன்னா, நான் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறேன், கற்பனைகளை கடைபிடிக்கிறேன், தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறேன், ஆலயத்துக்கு நான் தசம பாகம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு நான் பலி செலுத்துறேன், எல்லாமே நான் கரெக்டா செய்யறேன். அவனுடைய வாயின் தோற்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதமான திமிரு இருக்கும். அதுக்கு பேரு பெருமைன்னு சொல்லலாம், அகந்தைன்னு சொல்லலாம், ஆணவன்னு சொல்லலாம், எக்ஸெட்ரா 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 என்ன வேணா சொல்லலாம். அந்த வார்த்தையை பார்த்த இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தைனா, நீ இவ்வளவு திமிரு பிடிச்சவனா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்புறதற்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா. அப்பனா என்ன, நீ எதை மேன்மையா நினைக்கிறியோ, உன் இருதயத்துல எதை நீ மேன்மையா நினைச்சு என்கிட்ட நீ திமிருத்தனம் காட்டுறியோ அதை நீ விட்டுட்டு வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன். இப்ப ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறப்ப என்ன எழுதுறாரு அப்படின்னா, உனக்குள்ள என்ன திமிரு இருக்கு, உனக்குள்ள என்ன பெருமை இருக்கு, நீ பெரிய வர்த்தகம் பண்றன்ற பெருமை இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறன்ற பெருமை இருக்கா, இல்ல நீ தான் எல்லாத்துலயும் முன்னாடி வரன்ற பெருமை இருக்கா, இல்ல உன்னை இல்லாம வேற காரியம் நடக்காதுன்ற பெருமை இருக்கா? கொரிந்து சபையே, கொரிந்து சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளே, உங்களுக்குள்ள என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்க பவுல் ஆழமாக என்ன பண்றார், இறக்குகிறார். ஆழமாக சொல்றப்ப அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நீ
என்ன வேணா பேசிக்க, ஆனா உன் வாயின் வார்த்தைகள் தேவ சமூகத்துக்கு முன்பாக, உன் இருதயத்தின் தியானங்கள் அவருக்கு முன்பாக, உன் வாயின் வார்த்தைகள் அவருக்கு முன்பாக, உன் இருதயத்தின் தியானங்கள் அவருக்கு முன்பாக இருக்கும் என்றால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையார் தான், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க தான், ஆனா ஏன் அநேக காரியங்கள்ல வெளியில வர முடியல? பெருமை, மேன்மை, அதிகாரம், ஆதிக்கம், எனக்கு தான், உனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் இல்ல. ஏன்னா அந்த சிந்தை உள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களால் சபையில விசுவாசியா இருக்க முடியாது. உங்களால கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா வாழ முடியாது. உங்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையை வாழ முடியாது. உங்களால நிம்மதியா கர்த்தரை ஆராதிக்க கூட முடியாது. இடையில நம்ம தேவ சபையில கேம்ப் நடந்துச்சு. எனக்கு பிரசங்கம் கேட்கணும்னு ஆசை, பிரசங்கம் கேட்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நிமித்தம் நல்லா சரியா பிரசங்கம் என்ன பண்ண முடியல, கவனிக்க முடியல. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்ப சில பேரு பொறுப்பை எப்படி பாக்குறாங்க? பொறுப்பையே ஒரு மேன்மையா பாக்குறாங்க, பொறுப்பையே பெருமையா பாக்குறாங்க. எனக்கு பாஸ்ட் இந்த காரியத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாரு, நான் இல்லைன்னா அது நடக்காதுன்னு சொல்லி அந்த காரியத்தை செய்ய தீவிரப்படுறாங்களே தவிர, ஸ்தோத்திரம், எதற்காக அந்த காரியத்தை கொடுத்தாரு? இந்த பிரதர் சபையில நல்ல விசுவாசியா இருக்கிறாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாருன்னு நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தா இப்ப விசுவாசம் போச்சு, கீழ்ப்படிதல் போச்சு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் போச்சு, சத்தியத்தை கேட்கறது போச்சு. இப்ப முழுக்க முழுக்க மைண்ட் எதுல தான் இருக்கு? ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சபையில வந்தே சில பேர் வேலை தான் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. சபைக்குள்ளமே சில பேர் என்னதான் பண்றாங்க? வேலை தான் செய்யறாங்க. வந்து அவங்க ஆராதிக்க வரல, அவங்க தேவ வசனத்தை கேட்க வரல, அவங்க சத்தியத்தை கேட்க வரல, ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காண்டி வந்திருக்காங்க. என்ன வேலை? போகணுங்கிற ஒரு வேலை, உக்காரணுங்கிற ஒரு வேலை. அததான் பவுல் சொல்றாரு, நீ எதுக்கு தேவ சமூகத்துக்கு வந்த? சத்தியத்தை கேட்க வந்தியா, பெருமை பேச வந்தியா? அப்ப ஸ்தோத்திரம், கொரிந்து சபையில பவுல் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா பெருமை, பெருமை, பெருமை. விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பெருமை அற்றவர்களா இருக்கணும். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன், அதை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், இந்த கொரிந்து சபைக்குள்ள பெருமை வருவதற்கு 2 விஷயம் இருக்கு, 2 காரியம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஸ்தோத்திரம், முழுக்க முழுக்க அந்த கொரிந்து சபை புறஜாதிகள் நிரம்பின சபை. புறஜாதிகளால், அதாவது இயேசுவை அறியாத விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஜனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்தவர்கள் தான் கொரிந்து சபையில இருக்கிறாங்க. அதே கொரிந்து சபையில யூதர்களும் 1-2 பேர் இருக்கிறாங்க. கொரிந்து சபையில யூதர்களும் 1-2 பேர் இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம்னாக்க யூதர்களை விட யார் அதிகமா இருப்பா? புறஜாதிகள். இயேசுவை அறியாமல் இயேசுவை சத்தியத்தை கேட்டு பவுலால் ரட்சிக்கப்பட்டவங்க அங்க அதிகமா இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் பெருமை வந்துச்சு அப்படின்னு. இங்க யூதர்கள் இருக்கிறான், இங்க ஸ்தோத்திரம் பவுலால் ரட்சிக்கப்பட்ட, பவுலுடைய சுவிசேஷ நிமித்தம் ரட்சிக்கப்பட்டதான புதிய கிறிஸ்தவர்கள் உள்ள இருக்கிறாங்க. இப்ப இருவருக்குள்ள ஒரு மோதல் வருது. என்ன மோதல் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? என் தாத்தாவுடைய தாத்தா யார் தெரியுமா? அவர் யோசுவாவு கூட போய் என்ன பண்ணாராம்? எரிகோ பட்டணத்துல சண்டை போட்டவராக்கும். எங்க வரலாறு தெரியுமா உனக்கு? யாரு சொல்றா? யூத ஜனம் சொல்றது. யூத கோத்திரத்துல இருந்தவங்க, யூதர்களா இருந்தவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னுடையதான முன்னோர்கள் வந்து இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தாங்க. எங்கள்ல சில பேர் பேதுருவுக்கு நெருக்கமானவங்க இருக்கிறாங்க, பவுலுக்கு நெருக்கமானவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா கோத்திரம், யூத குல கோத்திரம். இன்றைக்கு சில பேர் இதை பிடிச்சிட்டு சபையில என்ன பண்றாங்க? நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், நான் வேற கோத்திரத்தை என்ன பண்ண மாட்டேன்,
மதிக்க மாட்டேன், நான் வேற கோத்திரத்தில் என்ன பண்ண மாட்டேன், பொண்ணு எடுக்க மாட்டேன், நான் வேற கோத்திரத்தில் என்ன பண்ண மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், நான் வேற கோத்திரத்தில் இருக்கவங்க கூட என்ன பண்ண மாட்டேன், ஐக்கியப்பட மாட்டேன்னு சொல்லி கோத்திரங்களை முன்வைத்து செயல்படக்கூடியதான விசுவாசிகளுக்கு பவுல் கொடுக்கிறதான பதிலடி என்னன்னா, நீ பெருமை பாராட்டுகிறவனா இருந்தால் நீ எரி நரகத்துக்கு என்ன பண்ற மாதிரி ஆயிரும். உனக்கு சத்தியம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பிரயோஜனம் இல்ல, உனைய ஸ்தோத்திரம் ஜலத்தினாலும் ஆவினாலும் கழுவி பிரயோஜனம் இல்ல, நீ கோத்திரத்தை பிடிச்சிட்டு சுத்துறபடினால. இன்றைக்கு அநேகர் அதை சொல்லிக்க விரும்புறாங்க. கிறிஸ்தவர்களே இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா, நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், பேரு முன்னாடி இருக்கும், கோத்திரம் பின்னாடி இருக்கும். யாரு வச்சுக்கிறா? வாலிபர்கள். யாரு சண்டை போடுறா? வாலிபர்கள். பொம்பளை பிள்ளைங்க முதற்கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க ஆன்லைன்ல. எதை பிடிச்சுக்கிட்டு இருக்கு சபை இன்னைக்கு? கோத்திரங்களை. சில பேர் நான் பவுல சேர்ந்தவன், நான் அப்பளவோ சேர்ந்தவன். சில பேர் சொல்றான் நான் விராட் கோலி, எனக்கு டோனி, எனக்கு அவங்க, எனக்கு இவங்க. யாரு? சபைக்குள்ள இருக்கிறவங்க. ஒரு பக்கம் சினிமா நடிகர்னா, ஒரு பக்கம் கிரிக்கெட் வீரரா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பல பேர் ரேசிங்கா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கு, எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. நான் அவனை பிடிக்கும், எனக்கு இவனை பிடிக்கும்னு. சபை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உனக்கு இயேசுவை பிடிக்குமா? முதல்ல உனக்கு பைபிள் வாசிக்க பிடிக்குமா? உனக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பிடிக்குமா? அப்புறம் நீ என்னத்துக்கு சபைக்கு வந்தன்னு சொல்லி யாரு கேட்கிறா? பவுல் கேட்கிறாரு. நான் கேட்கலங்க, பவுல் கேட்கிறாரு. நீங்க என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். அப்ப கொரிந்து சபைக்குள்ள இருந்ததான பெருமை என்ன? என்னுடைய கோத்திரம் ஒரு பெருமை, எனக்கு நான் பின்பற்றவங்க எனக்கு ஒரு பெருமை. நான் யாரை பின்பற்றேன்? நான் பவுலை பின்பற்றேனாக்கும், நான் அப்போலோவை பின்பற்றேன், நான் கேபாவை பின்பற்றேன், இல்ல நான் கிறிஸ்துவை என்ன பண்றேன். சில ரசிகர்களும் சில ரசிகைகளும் சபைக்குள் எழும்பியதால் இன்றைக்கு ஊழியக்காரங்க எப்படி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க? ஊழியக்காரனுடைய தோற்றம் இன்னைக்கு எப்படி தெரியுது சபைக்கு முன்னாடி? பரிசுத்தவான் மாதிரி தெரியுறாங்களா? இல்ல, கிளாமரா. எப்படி? அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளா இருந்தாலும் சரி, பாஸ்டர் அம்மாவோ பாஸ்டர் ஐயாவோ எப்படி வராங்க? கிளாமரா. எதுக்கு? என்னைய ஒரு கூட்டம் சபையில பின்பற்றுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னைய பின்பற்றுங்க. இன்றைக்கு அநேகர் எப்படி தெரியுமா பின்பற்றுறாங்க? பாஸ்டர் அம்மா எந்த கடையில புடவை வாங்குனீங்க சொல்லுங்க, நானும் போய் வாங்கிட்டு வரேன். பாஸ்டர் ஐயா எந்த கடையில போய் சட்டை வாங்குனீங்க சொல்லுங்க, நானும் போய் வாங்கிட்டு வரேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஆனா சபை எப்படி பின்பற்றுது? அதுல பெருமை வேற. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மேய்க்கிறதே எருமை, கழுதுதலுக்கு என்ன பெருமை. அது மாதிரி நான் சத்தியத்தை பின்பற்றல, நான் ஆராதனையை பின்பற்றல, நான் ஊழியத்தை நான் செய்யல. நான் வந்தது ஒரு ஷோக்கு, நான் வந்துட்டு ஷோக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இருக்கிற பெருமை மண்டைக்கு மேல இருக்கு பாருங்க, அது யாருக்குமே இருக்காது. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீ பவுலை சேர்ந்தவனும் கிடையாது, நீ அப்போலோவை சேர்ந்தவனும் கிடையாது, நீ கேபாவை சேர்ந்தவனும் கிடையாது. பவுல் உனக்காண்டி சிலுவையில் அடிக்கப்பட்டானா? பவுல் உனக்காண்டி ரத்தம் சிந்தினானா? பவுல் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தானா? இல்ல. அப்புறம் எதுக்கு நீ என் பேரை சொல்லிட்டு தெரியுற? இன்றைக்கு சபை விசுவாசிகள் இயேசுவையோ வேதாகமத்தையோ இல்ல, அநேக பிரபலமான ஊழியர்களை என்ன பண்றோம்? பின்பற்றி தெரிகிறோம். இது சபைக்கு இருக்கிற பெரிய சாபக்கேடு. இன்றைக்கு இருக்கிற சபைக்கு இருக்கிற பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? பிரபலமானவர்களை எல்லாம் புடிச்சு தொங்கிக்கிட்டே தெரிகிறது. அப்ப சபையில கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு? சபைக்குள்ள இருக்கிறதான ஊழியக்காரர் எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க? சும்மா பேருக்கு கொடுத்திருக்கிறாங்களா?
வீடு பிரதிஷ்டைக்கு ரிப்பன் வெட்ட கொடுத்துருக்காங்களா? பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்றது கொடுத்துருக்காங்களா? எதுக்கு சபை ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும்? அந்த சபையின் மெய்ப்பினுடையதான போதகத்தை கேட்டு அந்த ஆடு நடக்கணும்னு. ஆனா இன்னைக்கு விசுவாசி என்ன தெரியுமா பண்றாங்க? அறிவு பெருத்துருச்சுல்ல, இன்ஸ்டாகிராம்ல தெரியுதுல்ல, யூடியூப் நோண்ட தெரியுதுல்ல, அதெல்லாம் என்ன பண்றாங்க? உக்காந்துறது போயிட்டு. அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீ யாரை பின்பற்றுற? ஏன் உன் இருதயம் பெருமை பேசுது? நீ விசுவாசியா இருக்கணும், நீ வேதத்தை விசுவாசிக்கணும், நீ சத்தியத்தை கேட்கணும், நீ உபதேசத்தை கேட்கணும். நீ ஏன் தத்துவங்களை கேட்கிற? நீ ஏன் கிரேக்க தத்துவங்களை கேட்க ஆரம்பிக்கிற? தத்துவத்தை கேட்கறதுனால உனக்கு என்ன ஆக போகுது? 1:18 முதல் 24 வசனங்களை பார்க்கிறப்ப அங்க தத்துவங்களை அவர் என்ன பண்றாரு? கோட் பண்றாரு. 1 கொரிந்தியர் 18வது வசனத்துல 18 சில வசனத்தை பார்க்கிறப்ப அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அங்க அங்க அநேக ஞானிகள் தெரியுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, வேத சத்தியத்தை இல்ல, வேத சத்தியத்தை இல்ல. எப்படி பேசுறாங்கன்னா, அந்த புக்ல எப்படி எழுதிருந்துச்சுன்னா இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த பாஸ்டர் இப்படி பேசி இருந்தாரு. என்ன வெளிப்படுது? ஞானம், தத்துவங்கள். தத்துவங்கள். இன்றைக்கு சத்தியங்களை கேட்கிறோமோ இல்லையோ, தத்துவங்களை எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப அநேகருக்கு என்ன இருக்கு? ஆசை இருக்குன்னா, சில புக்ஸ் எல்லாம் மேகசின்ஸ் எல்லாம் வந்துச்சுனாக்க அதை அப்பக்கப்போ லைட்டா புரட்டி பார்க்குற பழக்கம் இருக்கு. ஆனா படிக்கிற பழக்கம் கிடையாது, புரட்டி பார்க்குற பழக்கம் இருக்கு. அப்படி புரட்டி பார்த்தேன் அப்படின்னா அங்கங்க பாக்ஸா போட்டிருப்பாங்க. என்னன்னா ஹைலைட்டா தத்துவங்கள் போட்டிருப்பாங்க. ஏன்னா எப்படி நீ சத்தியம் கேட்க போறது இல்ல, தத்துவத்தை கேட்டாது என்ன பண்ணு? திருந்து அப்படின்னு. இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற இருதயங்கள் இல்லைன்றதுனால இன்றைக்கு முன்னோடிகள், அதாவது மிஷனரிகளுடையதான வார்த்தைகளா இருக்கட்டும், அப்போஸ்தலருடைய வார்த்தைகளா இருக்கட்டும், அதை ஹைலைட் பண்ணி அதை தத்துவங்களா எழுதி அதை பின்பற்றுறாங்க. போன வருஷம் நம்ம சர்ச் காலண்டர்ல மிஷனரியை குறித்து எழுதியிருந்தோம். அதில் அங்கங்க சின்ன சின்ன கோட்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மிஷனரியை குறித்து, டிஎல் மோடியை குறிச்சோ இல்லை விக்கில்ஸ் ஜான்சன் ஏதோ ஒரு பித்த குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ஆனா வரலாறு படிக்கிறது கிடையாது. அந்த அந்த சின்ன பிட்டை மட்டும் என்ன பண்றது? எடுத்துக்கிறது. அதே கீழே பிட்டா வசனம் இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. அதே காலண்டர்ல 30 நாளைக்கு 31 நாளைக்கு விட்டு விட்டா வசனம் இருக்கும், அந்த வசனம் தெரியாது. மேல போட்டிருக்க அந்த அந்த தலைப்பு, அந்த ஹைலைட், அந்த கோட்ஸ் தான் என்ன பண்ணுது? கண்ணுக்கு வேணும். அதனாலதான் சொல்றாரு, தத்துவங்களை கேட்காத. சில கிரேக்கர்கள் சொல்றாங்க, சோத்ரம் சத்தியத்தை கேட்கிற சபையாரை பார்த்து, இல்லையே சோத்ரம் அந்த ஞானி அப்படி சொன்னாரு, அந்த ஸ்தோத்திரம் அந்த படிச்ச அந்த மேதை இப்படி சொன்னாரு. எதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க? தத்துவங்களை. இன்றைக்கு நீங்க அநேக வலைதளங்கள்ல சில சத்தியங்களை கேட்டிருப்பீங்க. சில ஊழியக்காரர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய சில பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. எதை எதோட ஒப்பிட்டு பேசுவாங்கன்னா, சினிமா பாடல்களை, சினிமா வசனங்களை, உலகத்தின் மனுஷனால் எழுதப்பட்டதான, உலக மனுஷனால் கவர்ந்தெழுக்கப்பட்டதான பாடலையும் வசனங்களையும் வாக்கியங்களையும் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க? வேத சத்தியத்துக்கு. கேட்டா தத்துவம். இதுதாப்ப இக்காலத்து சபைக்கான உபதேசம் வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா அதையும் கேட்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? போயிட்டு தான் இருக்கு. சில கூட்டம் நேர்ல போனா நம்மள ஒரு மாதிரி நம்ம பாஸ்டர் திட்டுவாருன்னு போன்லயும் என்ன பண்ணுது? ரசிக்குது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, தத்துவத்தை கேட்காத. உன்னுடைய பெருத்த அறிவு ஞானத்தை என்ன பண்ணாத? செயல்படுத்தாத. உன்னைய நீயே மேன்மையா என்ன பண்ணாத? நினைக்காத. பிரிவினையின் காரியங்களை என்ன பண்ணாத? யோசிக்காத. பிரிவினையை யாரு கொடுப்பா? பிரிவினையை யாரு கொடுப்பா? தேவன் நினைத்ததை சொல்லுங்க. தேவன் நினைத்ததை. அப்ப பிசாசு யாரு?
பிரிக்கிறவன் யாரு? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அப்ப பிரிவினையை கொடுக்கிறவன் யாரு? மனுஷன். ஏன்னா அவனுக்கு தான் வயிறு எரிஞ்சிருமே. ஏன்னா பல பேருக்கு சபையில அல்சர் இருக்கு. இன்னைக்கு பல பேருக்கு சபையில அல்சர் இருக்கு. டைமுக்கு உள்ள போனா கப 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 கபன்னு எரியும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிரிவினை வேண்டாம், பொறாமை வேண்டாம். நான் அவனை சேர்ந்தவன் இவனை சேர்ந்தவன்ற பிரிவினை என்ன பண்ண சபைக்குள்ள கொண்டு வராது. இன்றைக்கு பல சபைகள் உடைஞ்சு போக காரணம் இப்படிப்பட்ட பிரிவினை தான். அவங்க சொன்னது எனக்கு இன்பமா தோணுச்சு, அவங்க சொன்னது எனக்கு இன்பமா தோணுச்சு, இவங்க சொன்னதுக்கு இன்பமா தோணுச்சு. எப்ப அவன் சொல்றதெல்லாம் இன்பமா தோணும், அது மாம்சீக வார்த்தை. வேதத்தை சொன்னா கசக்குதா? அதுதான் உண்மை. அப்ப பவுல் சொன்னதை அப்போலோ சொல்லல, அப்போலோ சொன்னதை கேபா சொல்லல, கேபா சொன்னதை கிறிஸ்து சொல்லல. அதனால இப்ப என்ன பண்றாங்க, தங்களுக்கு சாதகமான உபதேசத்தை தங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு சத்தியம் தேடி வந்தது போய், சத்தியத்தை தேடி போன காலம் போய், தங்கள் இருதயத்திற்கு ஏற்ற சத்தியங்களை, அதான் மாம்சையின் இச்சை, ஐஸ்வர்யத்தின் ஆதிக்கங்கள், ஐஸ்வர்யத்தின் பலன், மாம்சத்தின் இச்சை எதை காமிக்கிறது அப்படின்னாக்க, சத்தியத்தை எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய மரத்துல ஒரு 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 பெரிய ஒரு மாங்காய், ஒரு மாம்பழம் ஒண்ணு இருக்கு. அந்த மாம்பழத்தை சாப்பிடணும்னாக்க அந்த மாம்பழம் உயரமா இருக்கு, ஏறிதான் என்ன பண்ணணும், பறிக்கணும். எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கு, இந்த இந்த மாமரத்துல இத்தனை அடி தூரத்துல இந்த கிளையில இவ்வளவு பெரிய சைஸ்ல ஒரே மாம்பழம் 4 கிலோவாமா, ஆனா டேஸ்ட் அப்படி இருக்குமாமான்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்றாங்க அது மிக உயரத்துல இருக்கு. ஊரே அந்த மரத்தை தேடி போறாங்க, அந்த மாமரத்தை தேடி அநேகர் போறாங்க. ஆனா அநேகரால ஏறி என்ன பண்ண முடியல, அதை எடுக்க முடியல. என்ன பண்ண முடியல, அதை ஏறி எடுக்க முடியல. ஆனா என்ன பண்றாங்க, தங்களுக்கு எட்டுனத தங்கள் பலத்துக்கு உட்பட்டத தங்களுக்கு எட்டுனதை மட்டும் அவங்க என்ன பண்றாங்க, பறிச்சு சாப்பிட்டு, ஐயோ இதல்ல டேஸ்ட், இதல்லவோ டேஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், உனக்கு மேல பழம் வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு எங்க பழம் வைக்கப்பட்டிருக்கு? மேல பழம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு வான்னு கூப்பிட்டா இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு எட்டினதை சாப்பிட்டுட்டு இதுதான் பழம்னு சொல்லி இவங்க தங்களுக்கு தாங்களே பெருமை பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சொல்றப்ப சொன்னாரு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்துல பாக்குறப்ப 24-25 வசனத்துல படிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் ஓடுகிறவர்கள் ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை அறிவான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு இப்படி செய்யறாங்க, நாமும் அழியாத கிரீடத்தை பெரும்படிக்கு இப்படி செய்கிறோம் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றாங்க, உன் லெக்க நீ ஓடி முடிக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஓடுவது பேர் பந்தய பொருளை பெற்றிருக்காதான ஓட்டம் கிடையாது. என்னால இவ்வளவுதான் முடியும், என் பலன் இவ்வளவுதான். பலத்துக்கு உட்பட்டது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பலத்துக்கு மிஞ்சினதை வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா ஸ்தோத்திரம், கிதியோன் சொன்னது, என்னால மீதியானியரை முறியடிக்க முடியாது, என் பலன் அவ்வளவுதான். இன்றைக்கு சபை சொல்ற வார்த்தையும் அவ்வளவுதான். என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, என்னால இதுக்கு மேல ஜெபிக்க முடியாது, என்னால இதுக்கு மேல விசுவாசமா இருக்க முடியாது, என்னால இதுக்கு மேல உபவாசம் போட முடியாது, என்னால இதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை தொடர முடியாது. ஆனா ஸ்தோத்திரம், நீ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இச்சை அடக்கத்தோடு ஓடணும். கண்களுக்கு முன்பாக அநேக பழங்கள் தொங்கும், உன் கண்களுக்கு எட்டுகிற தூரத்துல அநேக பழங்கள் தொங்கும். அதை எட்டுறதுக்கு பறிக்கிறதுக்கு பக்கமா இருக்கின்றதுக்காண்டி அதை பறித்து சாப்பிடனாக்க உண்மையான பந்தய பொருளை நீ என்ன பண்ணிடுவ, இழந்துருவ. அதனாலதான் சொல்றாரு, இச்சை அடக்கத்தோட ஓடு. சபைக்கு அடுத்து சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இச்சை அடக்கத்தை உபதேசிக்கிறாரு.
இன்றைக்கு சபைகளுக்குள்ள எதை அடக்க முடியல? அடக்க முடியல. எத்தனை வயதா இருக்கட்டும், அது என்ன பண்ண முடியல? அடக்க முடியல. அதனாலதான் ஸ்தோத்திரம் பவுல் சொல்றாரு, நீ சபைக்குள்ள இருக்கிற, நீ தேவனை சந்திக்கணும்னா, நீ தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னா, உனக்குள் இருக்கிறத நீ என்ன பண்ணணும்? அந்த இச்சை என்ன பண்ணணும்? அடக்கணும். முன்னாடி இச்சைகள் தோன்றுவதற்கு ஒரு போஸ்டர் என்ன பண்ணுச்சு? தேவைப்பட்டுச்சு. முன்னாடி 70, 60கள்ல ஒரு போஸ்டர் தேவைப்பட்டுச்சு. 80கள்ல வரும் பொழுது சினிமா கொட்டாய் என்னாச்சு? கொஞ்சம் தீவிரமாச்சு. 90கள்ல வரும்பொழுது இன்னும் அது வீட்டுக்குள்ள டிவி என்ன பண்ணுச்சு? மாறுச்சு. 2000ல, இந்த 2Kல எல்லாமே எங்க ஆயிருச்சு? உள்ளங்கையில வந்துருச்சு. இதையும் தாண்டி சபைக்குள்ள வந்தா, சபைக்குள் இருக்கிறதான வஸ்திரம் உடுத்தினவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வஸ்திரங்கள் அவங்கள உடுத்துதலே மற்றவர்களுக்கு தடுமாற்றத்தையும் விலப்பண்ணத்தக்கதாக என்ன பண்றாங்க? வஸ்திரத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு பவுல், சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு சொல்றாரு, இச்சை அடக்கத்தோட இரு. நீ கிறிஸ்தவன் தான், நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? இச்சை அடக்கத்தோட. எதோட இருக்கணுமா? இச்சை அடக்கத்தோட. அநேக காரியங்களுடைய தடுமாற வைக்கிறதுக்கு வரும். தடுமாறி விழுந்துராத. விழுந்தனா இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் வீணா போயிடும். இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி பவுல் இத்தனை காரியங்களையும் கொரிந்து சபைக்கு தன்னுடையதான நிருபத்தின் மூலம் என்ன பண்றாரு? எழுதுறாரு. நிறைய இருக்கு, பேசினா இன்னும் நேரம் பத்தாது. அதனால நீங்க வீட்டுல போய் கொரிந்து புஸ்தகத்தை நல்ல ஆழமா வாசிச்சு பாருங்க. நான் மேலோட்டமா சொன்ன அனைத்து காரியங்களையும் உள்ள பவுல் நல்ல இறங்கி என்ன பண்ணியிருப்பாரு? எழுதியிருப்பாரு. எப்படி ஆராதிக்கணும், கணவன் மனைவி எப்படி வாழணும், பரிசுத்த ஆவியோட வரத்தை எப்படி நாடணும், எல்லாவற்றுக்கும் மேல 13ஆம் அதிகாரம் அன்பு. சுத்தமா கொரிந்து சபையில இல்ல. கொரிந்து சபையில சுத்தமா அன்பு இல்ல. ஆனா நம்ம சபை அப்படி கிடையாது. ஒருவருக்கு ஒரு என்ன பண்றோம்? அதிகமா நேசிக்கிறோம். ஒருவர் அதிகமா என்ன பண்றோம்? விசாரிக்கிறோம். ஒருவர் அதிகமா தாங்குறோம் ஜெபத்துல, மற்ற காரியத்துல. அதனால இந்த வசனம் நம்ம சபைக்கு ஒத்து வராது. நான் கொரிந்து சபையவே நான் சொல்றேனே, பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியில செத்தா கூட கொரிந்து விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? போய் ஏன்னு கேட்க மாட்டான். அவ்வளவு அன்பு நிறைந்த விசுவாசி கொரிந்து பட்டின விசுவாசி. கொரிந்து பட்டின விசுவாசி ஸ்தோத்திரம், அவன் குடும்பத்துல ஒருத்தர் பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எழும்ப முடியலன்னு சொன்னா கூட இந்த கொரிந்து பட்டின விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டான். ஆனா இந்த கொரிந்து பட்டினம் எப்படி தெரியுமா? அப்படி அந்நிய பாஷை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா சோதரர் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் நான் ஸ்டாப். ஆராதிக்க ஆரம்பிச்சா நான் ஸ்டாப், சத்தியம் கேட்க ஆரம்பிச்சா நான் ஸ்டாப், தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சா நான் ஸ்டாப். எல்லாத்தையும் நான் ஸ்டாப், லவ்ல மட்டும் ஃபுல் ஸ்டாப். யாரு? கொரிந்து சபை விசுவாசி. அதனாலதான் பவுல் எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, நீ தீர்க்கதரிசனம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, நீ அந்நிய பாஷை பேசி பிரயோஜனம் இல்ல, நீ பாட்டு பாடி பிரயோஜனம் இல்ல, நீ ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, நீ சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்ல, நீ ஞானஸ்நானம் எடுத்து பிரயோஜனம் இல்ல. அன்பு இல்லை என்றால் சத்தமிடுகிற வெங்கலத்துக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கியா? ஒப்பா இருக்கியா? அப்படின்னு யார் சொல்றா? கொரிந்து சபையை பவுல் சொல்ற. அதனாலதான் அன்பு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ரொம்ப 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 முக்கியமானது. அன்பிலே புத்தி சொல்லுங்கள், அன்பிலே தாங்குங்கள், அன்பிலே நடவுங்கள்.
ஸ்தோத்திரம். ஏன்னா அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்புக்கு பொய் சொல்ல தெரியாது, அன்புக்கு இருமாப்பா இருக்க தெரியாது, அன்புக்கு வைராக்கியமா இருக்க தெரியாது, அன்புக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச தெரியாது. காரணம், அன்பு என்றால் அது இயேசு, இயேசு என்றால் அது அன்பு. அவருக்கு ஏற்றுக்கொள்ள தான் தெரியும், அவருக்கு மன்னிக்க தான் தெரியும், அவருக்கு கொடுக்க தான் தெரியும், அவருக்கு உதவி செய்ய தான் தெரியும், அவருக்கு எடுக்க தெரியாது. அதனாலதான் கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றாரு, அன்பிலே வேரூன்றுங்கப்பா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் சபை கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம். அபிஷேகம் பெற்று பிரயோஜனம் இல்லைங்க, அந்நிய பாஷை பேசி பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம அநேகர் ஜெபிக்கிறோம், எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்நிய பாஷை அடையாளம் வேணும். நானும் சில சமயம் ஜெபிச்சிருக்கேன் நம்முடைய சபைக்காக. ஸ்தோத்திரம், இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே. நான் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு விசுவாசியை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நான் ஒவ்வொரு விசுவாசியையும் என் சகோதரனை போல நான் நேசிக்கணும்பா, என் சகோதரியை போல நேசிக்கணும்பா. எங்கேயோ காலேஜில் படிக்கிறதான ஃப்ரெண்டை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? செக்ரோல் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல அங்கே இருக்கிற நண்பனை உயிர் நண்பனா பார்க்குறோம். ஆனால் சபைக்கு வரக்கூடிய சக சகோதரனா துரோகியா, எதிரியா, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறோம். அவன் நம்ம கூட அவன் ஆராதிக்கிறான், நம்ம கூட ஒரே சபை விசுவாசியா இருக்கிறான், ஒன்னா படிக்கிறவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒன்னா வேலை செய்யறவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. பட் ஒன்னா சபைக்கு வரவங்க கிட்ட என்ன இல்லை? ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை. இதெல்லாம் எங்க தெரியுமா பார்க்கலாம்? திருமணத்துல பார்க்கலாம், வீட்டு நல்ல காரியத்துல பார்க்கலாம். சபை நண்பர்கள் எத்தனை பேர் வராங்க? சபையில இருக்கக்கூடிய சக விசுவாசி கூட, சக என்னை போல சக வயதுடையவங்க கூட என்னால ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியலனா, அன்பை கொடுக்க முடியலனா, நான் பலிபீடத்துல ஏறி தேவனை 1 மணி நேரம் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நல்லா பாட்டு படிப்பாரு, நல்ல ஆராதனை நடத்துவாரு, நல்ல கீபோர்ட் ப்ளே பண்ணுவாரு. ஆனா கூட இருக்கிற சகோதராகிய எங்களை அவருக்கு என்ன தெரியாது? நேசிக்க தெரியாது. நாங்கள் ஒன்னாதான் பைபிள் காலேஜ் படிச்சோம். பட் அவருக்கு எங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அவ்வளோ பிஸி அவர். ஸ்தோத்திரம். அது அல்லங்க கிறிஸ்தவம். அதை இயேசுநாதர் கற்றுக் கொடுக்கல. பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஸ்தோத்திரம் யாக்கோபுக்கும் ஏன் அதிக கருத்தை கற்றுக் கொடுத்தாரு? அவரோடய அவர் மறைச்சிருக்கலாமே. ஜெபத்தை ஏன் வளர்த்துட்டு போனாரு? கற்றுக் கொடுக்கணும்னு. பேதுருவுக்காக ஏன் வழக்காடினாரு? அன்பு. பேதுருவின் மாமியை ஏன் பார்க்க போனாரு? பேதுரு மேல இருக்கிற அன்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருவுக்கு ஜுரம் வந்து இயேசுநாதர் சுகம் கொடுத்தது சரி, பேதுருவின் மாமியாருக்கு ஏன் சுகம் கொடுத்தாரு? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? பேதுரு தேவன் மேல வைத்த அன்பு, தேவன் பேதுரு மேல வைத்த அன்பு பேதுருவின் வீடு வரைக்கும் போய் விசாரிக்க வச்சிருக்கு. எங்க வரைக்கும் போய் விசாரிக்க வச்சிருக்கு? தேவனை, இயேசுவ பேதுருவின் வீடு வரைக்கும் போய் விசாரிக்க வச்சிருக்கு. வீடு வரைக்கும் போய் விசாரிக்க வேணாம், சபைக்குள்ள விசாரிச்சா போதும், போன் கால்ல விசாரிச்சா போதும். அதனால அன்பு இல்லைன்னா பரலோகம் போயும் பிரயோஜனம் இருக்காது. பரலோக வாசல் வரைக்கும் வேணா போகலாம், அதுக்கப்புறம் என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒருவருக்கொருவர் அன்பார், அன்பே பிரதானம். அப்ப கொரிந்து சபைக்கு இவ்வளவு காரியத்தை பவுல் எழுதுறாருன்னா, கொரிந்து அவ்வளவு மாறிடுச்சு. காரணம் வர்த்தகம். நல்லா சம்பாதிக்கிறதுனால சத்தியத்தை புரட்டிடாதீங்க, நல்ல ஞானம் இருக்கிறதுனால சத்தியத்தை புரட்டிடாதீங்க, உங்களுக்கு அநேக ஸ்தோத்திரம் காரியங்கள் தெரியுன்றதுனால சத்தியத்தை புரட்டிடாதீங்க, உபதேச கீழ்ப்படியாம போயிடாதீங்க. எனக்கு எதை என் தேவன் கற்றுக் கொடுத்தாரோ அதிலே நான் முடிவு பரியந்தம். இடையில மாத்துறது வேண்டாம், பின்வாங்கி போறது வேண்டாம், எனக்கு லாபமா தோன்றது வேண்டாம்.
என் இஷ்டப்படி வேண்டாம், தேவ சித்தத்தின்படி. அதனாலதான் கொரிந்து இவ்வளவு ஸ்தோத்திரம் கரிசனையோட, கடிந்தாலும் அடித்தாலும், ஏன் இவ்வளவு விஷயத்த கொரிந்து சபைக்கு 16 அதிகாரம் எழுதுறாருனாக்க, அது அவரால் உருவாக்கப்பட்ட சபை. இன்றைக்கு தேவன் ஏன் அநேக நேரத்துல நம்மளை கடிந்து கொள்றாருன்னா, இது அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரம் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சரீரம், சபை ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட சபை. அதனாலதான் தேவன் அநேக நேரத்துல அநேகமான விஷயங்கள்ல கடிந்து பேசுறது காரணம். அவர் கடிந்து பேசுறாருன்னு அவரை பிடிக்கலன்னு சொன்னோம்னாக்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை அடிக்காம, தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொள்ளாம வேற யாரை கடிந்து கொள்ள போற? அல்லேலூயா. தத்துவங்கள் இல்ல, அறிவு அல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்ல, அன்புள்ள முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்ல, அன்புள்ள முதிர்ச்சி. ஒருவருக்கு ஒருவர் நேசிங்க, ஒருவர் தாங்குங்க. நிச்சயமா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் தேவ சமூகம், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், ஒரு 5-10 நிமிஷம் தான் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, கொரிந்து சபையில எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உபதேசித்தாரோ, அது அனைத்தையும் நான் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் அன்பில்லாதவனா காணப்படுறேனா, எனக்குள்ள அன்பு கொடுங்க. நான் சத்தியத்தை புரட்டுகிற மனுஷனா இருக்கிறேனா, நான் அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறது விடுதலை கொடுங்க. நான் பிரிவினை உள்ள மனுஷனா இருக்கிறேனா, எனக்கு விடுதலை கொடுங்க. எனக்கு தோன்றுற உபதேசத்தை நான் பிடிக்கிறேனா, எனக்கு விடுதலை கொடுங்க. ஊழியக்காரங்களை அற்பமா நான் நினைக்கிறேனா, எனக்கு விடுதலை கொடுங்க. கேபாவோ அப்போலோவோ கிறிஸ்புவோ பவுலுக்கு நிகரா வர முடியாதுன்னு சொல்லி என் ஊழியக்காரனே நான் அற்பமா நினைக்கிறேனா, எனக்கு விடுதலை கொடுங்க. சிலுவை பற்றிய உபதேசத்தை நான் அற்பமா நினைக்கிறேனா, எனக்கு விடுதலையை கொடுங்க. உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கையற்றவனா இருக்கிறேனா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆவியானவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரத்துல அநேக தேவ சமூகத்துல வந்து போகிறோமே தவிர, சத்தியத்தை கேட்டோ அன்புல பலனடைந்தோ நம்ம போறவங்களா இல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு கோபங்கள் அதிகமா வருது, நமக்கு சண்டைகள் அதிகமா வருது. ஆனா வேதம் கற்றுக் கொடுக்குது அன்பு, அன்பு, அன்பு.